விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய ஜீவ சமாதிகளுக்கு பால் வாங்கி கொடுக்கணும். ஓகே. ஜீவ சமாதிகளுக்கு பால் வாங்கி கொடுக்கறது, ஜீவ சமாதி இருக்கக்கூடிய இடங்களுக்கு வீட்டிலேயே பால் சுகர்லாம் போட்டு எடுத்துட்டு போய் அங்க வச்சு நைவேத்தியம் பண்ணி அங்க இருக்கிறவங்களுக்கு குடிக்க கொடுங்க. ஓகே. ஏன்னா பால் எல்லாம் சந்திர காரகத்துவம். சந்திரனே நீச்சமடையக்கூடிய வீடு தான் விருச்சகம். அப்ப என்னதான் நான் சொன்னேன் பாத்தீங்களா, என்னதான் கடனை கட்டணும்னு நினைச்சு மனசுல எடுத்து வச்சா அப்பதான் அவங்களுக்குனே ஒரு பிரச்சனை வரும். கண்டிப்பா. இருக்கிறதுலே கடைசி வரைக்கும் கடன்ல இருக்கக்கூடிய கடகம் இந்த விருச்சகம் தான். அது வந்து மாறவே மாறாது. தப்பித்தவரை மீனராசிக்காரன் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணக்கூடாது. பண்ணிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் கிரெடிட் கார்டுலயே இருப்பாங்க. இது வந்து ஒரு சூட்சமம். அப்ப இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கடன் அடைய வேண்டும் என்றால் ஜீவ சமாதிகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு பால் வாங்கி வீட்டிலேயே பால்லாம் காய்ச்சி அங்க நைவேத்தியம் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு பால் தானம் பண்றது. ரொம்ப சூப்பரா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சிவன் கோவில்ல தண்ணீர் பாட்டில் தானம் கொடுக்குறது. ஓகே. வெளியில உட்காந்துருக்கவங்க கொடுக்க கூடாது. உள்ள வருவாங்க பாத்தீங்களா, நம்ம இடத்துல வருவாங்கல்ல, வாங்க வாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி தண்ணீர் கொடுத்தீங்கன்னா அந்த தண்ணீர் குடிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களோட கடன் அடையும். ஏன்னா நீங்க வேற ஏதாவது நைவேத்தியம் பண்ணாலாவது சக்கரை பொங்கல் போட்டா புளியோதரை போட்டிருக்கலாமேன்னு தோணும். நாமல் தானே, லெமன் சாதம் கொடுத்துருக்கலாம்னு தோணும். அப்ப தண்ணி கொடுத்தீங்கன்னா அப்பா கொடுத்துட்டாங்களேன்னு தான் தோணும். சோ மனமே சஞ்சலப்படாத ஒரு இடம் தண்ணீர். தண்ணீர் தானம் பண்ணும்போது விருச்சிக ராசிக்காரர்கள் கடன் அடைஞ்சிருவாங்க.